இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தில் வசமாக சிக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, கோர்ட்டுக்கிட்டே போய் கோர்ட்டுக்கு இதில் அதிகாரம் இல்லை, நீங்கள் இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தையே சீண்டி பார்த்திருக்கிறது. ஏற்கனவே இதே வேலையை அந்த வசனத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னா, மோடி கவர்மெண்ட்டு துஷார் மேத்தா அவர்கள் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் பேசிய அதே வார்த்தையை அச்சரம் பெசகாமல் நேரடியாக போய் தேர்தல் ஆணையம் பேசியிருக்கிறது. இது உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்திற்கு விடப்பட்ட நேரடி சவாலாக இருக்கிறது. வாக்காளர் சிறப்பு திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்பான வழக்கில் தான் தேர்தல் ஆணையம் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது? ஏற்கனவே ஆதார் தொடர்பான விஷயங்களில் அதிரடியான உத்தரவுகள் வந்ததைப் போல அடுத்த உத்தரவு என்ன வர வாய்ப்பு இருக்கிறது? இந்தியா முழுக்க எஸ்ஐஆரை கொண்டு வருவதற்கு எதிரான வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன என்கிற செய்திகளும் வருகிறது. அனல் பறக்கும் உச்சநீதிமன்ற களம், வாத பிரதிவாதங்கள், குறிப்பாக மோடி அரசும் தேர்தல் ஆணையமும் ஒரு பக்கம், எதிர்க்கட்சிகள் இன்னொரு பக்கம், என்ன நடக்கப் போகிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் நிறுவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ஸ்க்ராலில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம். எலெக்ஷன் கமிஷன் டெல்ஸ் சுப்ரீம் கோர்ட் இட் அலோன் கேன் டிசைட் டைமிங் அண்ட் மெத்தட் ஆஃப் ஓட்டர் ரோல் ரிவிஷன் என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரமாகவே போட்டிருக்கிறது. அந்த பிரமாண பத்திரத்தில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டது, நீங்கள் இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்தில் விவகாரங்கள் பதிவு செய்யப்பட்டது. எதன் அடிப்படையில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்சீங்க, அதுக்கு என்ன பேஸ்? ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியோ, அது நீங்கள் நிர்வாக ரீதியிலாக பாஸ் பண்ணப்பட்ட ஆர்டராகவும் இருக்கும். எதன் அடிப்படையில், என்ன லா அல்லது என்ன ஆக்ட் மூலமாக அது கொண்டு வரப்பட்டது? இன்டர்னல் சர்க்குலரா? இந்த விதியை உருவாக்கியது யார்? அது சட்டமா, விதியா, எப்படி, எது பேஸுங்கிறது தான் கேள்வியாக எழுப்பப்பட்டது எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கில். தேர்தல் ஆணையத்துக்கு அது தொடர்பான கேள்விகள் பல வந்ததுக்கு அவங்க பதில் சொல்லலை. கோர்ட்டில் பொய் சொல்லியிருக்கிறாங்க, பாதி உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான பல வேலைகளை தேர்தல் ஆணையம் செய்து வசமாக சிக்கியிருந்தது. இந்த சூழலில் சில கேள்விகள் அது தொடர்பாக பிரமாண பத்திரம் கேட்கும்போது பிரமாண பத்திரத்தில் போட்டிருக்கிறார்கள், எங்களுக்கு நீங்கள் உச்சநீதிமன்றத்தை எப்படி சீன்றாங்க பாருங்க, எங்களுக்கு மட்டும்தான், தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் எந்த நேரத்தில் எஸ்ஐஆர் செய்யணும்னு அதிகாரம் இருக்குது. அதில் நீங்கள் டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி நாடு முழுக்க இவ்வளோ நேரத்தில் நடத்தணும் என்று சொன்னால் அது எங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதாக, எங்களுடைய அதிகாரத்தை அபகரிப்பதாக மாறும். அதே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் என்க்ரோச்மெண்ட் ஆன் இட்ஸ் பவர்ஸ் என்று உச்சநீதிமன்றத்தில் இந்த வார்த்தையை தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகிறது. இது தெள்ள தெளிவாக நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு விடப்பட்ட சவால் என்று நாம் பார்க்க வேண்டும். என்கரேஜ்மெண்ட் இப்போ இடத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, நிலத்தை அடித்து பிடிங்கிட்டாங்க, ஆக்கிரமிப்பாளர்களாக அவங்களே அதை எடுத்துக்கிறாங்கிற மாதிரி இதை பயன்படுத்தி இருப்பதுங்கிறது தான் பிடிஐயில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க எந்த ஃபிக்ஸ்டு டைமுக்குள்ளே நடத்தணும் அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டத்தில் இல்லை, கான்ஸ்டியூஷனல் டொமைனில் அதுக்கான இடம் இல்லை என்று கவுண்டர் அஃபிடவிட் போட்டிருக்கிறாங்க. இதில் ஆக்சுவலாக யார் இந்த பக்கம் வழக்கு, நீங்கள் இது ரொம்ப முக்கியமானது, வழக்கை யார் போட்டது அப்படின்னா பாஜகவினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கிறவர். அவர் ஏற்கனவே இந்த பொதுநல வழக்காக போட்டு கோர்ட்டில் கேஸ் போடுற ஆள் அஸ்வினி குமார் உபாத்தியாயான்னு ஒருத்தர் இருப்பார், பலரும் கேள்விப்பட்டிருக்கலாம். அவரை அவங்க தரப்பில் இந்தியாவின் பொதுநல வழக்கின் மன்னர் அப்படின்லாம் அவங்க கூப்பிடுவாங்க. அவர் சம்மந்தம் இல்லாமல் போய் கேஸை போடுவார். கோர்ட்டு பாதி கேஸை தள்ளுபடி பண்ணிவிடும், மீதி பாதி வில்லங்கமாக இருக்கும், அப்படியே வச்சுருப்பாங்க, இப்படியே இருக்கும். இவர் ஆக்சுவலாக முதல்ல வலதுசாரி லீகல் ஆக்டிவிஸ்ட் இப்படி தான் போயிட்டு இருந்தார். அப்புறம் பிஜேபியிலே போய் சேர்ந்துட்டார். அஸ்வினிகுமார் உபாத்தியாயா போட்ட ஒரு வழக்கில் தேர்தல் ஆணையம் இதை சொல்லுகிறது, இவங்களை இந்த பக்கம் நீங்கள் இப்படி ஒரு கேஸை போடுங்க, நாங்கள் இப்படி ஒரு பதில் சொல்கிறோங்கிற மாதிரி தான் போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நேஷன் வைடு இந்தியா முழுக்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்தணும், எலெக்ஷன் வர்றதுனால எல்லாரையும் வெளியிலேருந்து வந்தவர்களெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நடத்தணும்னு ஒரு பெட்டிஷனை யார் போடுறா, எஸ்ஐஆரை இந்தியா முழுக்க நடத்தணும்னு அஸ்வினிகுமார் உபாத்தியாயா போடுறாரு. இப்போ நம்ம அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்போம், எப்படிங்க பாஜகவோட ஒரு வக்கீல் போட்டதும் அதுக்கு எதிரானதான எலெக்ஷன் கமிஷன் பேசியிருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். பாஜகவோட வக்கீல் இந்தியா முழுக்க நடத்தணுங்கிறாரு, எலெக்ஷன் கமிஷன் இல்லை இந்த டைமுக்குள்ளே சீக்கிரம் முடிக்கணும்லாம் யாரும் எங்களுக்கு உத்தரவு போட முடியாதுங்கிறாங்க. அப்போ பிஜேபி வக்கீலை எதிர்த்து தானே தேர்தல் ஆணையம் பேசியது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு வேறு விதமாக இதை நம்ம பார்க்கணும். என்னென்னா, தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கும் எஸ்ஐஆர் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி 1-2 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு விட்டது. எப்படி எக்யூப் பண்ணணும், எப்படி பயிற்சி கொடுக்கணும், என்ன மாதிரி அதை கண்டக்ட் பண்ண போகிறோம் என்பதெல்லாம்
சமீபத்தில் 1-2 நாட்களுக்கு முன்பாக கூட இது தொடர்பான வேலைகளை தொடங்கியாச்சு. அது என்ன எவ்வளோ டைம் ஜோன்கிறதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் அறிவிப்போம், ஜனவரி 1, 2026 இந்தியா முழுக்க எஸ்ஐஆர் என்பதற்கான வேலைகள் தொடங்கப்படுவதற்கான எல்லாத்தையும் இப்பயே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தேர்தல் ஆணையத்தின் சார்பாக இல்லை அதிகாரிகள் பெயர் குறிப்பிடாமல் ஆஃப் த ரெக்கார்ட்லே செய்திகளாக கசிய விட்டார்கள். அப்போ அஸ்வினிகுமார் உபாத்யாயா செய்கிறத நீங்கள் ஏற்கனவே செய்ய தொடங்கிட்டீங்க. அவர் இனிமேல் நடத்தணுங்கிறார், நாங்கள் ஆல்ரெடி அதை தான் செய்கிறோன்னா நீங்கள் அது கரெக்டு தான் இல்லை போடணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு யாரும் சொல்ல முடியாது, எங்கள் அதிகாரம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், யாரும் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்கிறீங்க. எதற்கு என்றால் இந்த பதில் அஸ்வினிகுமார் உபாத்யாயாவுக்கோ பாஜகவுக்கோ இல்லை, நீதிமன்றத்துக்கு சொல்லப்படுகிற பதில். இந்த வழக்கில் நீங்கள் பாட்டுக்கு எடுத்து இத்தனை கோடி பேருக்கு நடத்துறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், எனவே நீங்கள் இனிமேல் இவ்வளோ டைம் எடுத்து எஸ்ஐஆர் நடத்தணும்னு கோர்ட்டு ஒரு உத்தரவாகவே போட்டுச்சுன்னு வைங்க. எந்தெந்த ஊரெல்லாம் எலெக்ஷன் வருதோ அங்கே 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு ஆர்டர், ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பிறகு அதுக்கு தடை வாங்கலைன்னா அது சட்டமாக மாறிவிடும். அப்போ அவசரப்பட்டு நீங்கள் எதையும் சொல்லிடாதீங்க என்று அதோடு நிறுத்துவதற்காக தேர்தல் ஆணையம் உள்ள புகுந்து இப்படி ஒரு கருத்தை போட்டிருக்கிறது. இதுவே ஒரு விதமான டாக்டிக்கல் மூவாக நம்ம பார்க்கணும். ஏன்னா பாஜகவும் தேர்தல் ஆணையமும் எதற்காக சண்டை போட்டுக்கொள்ள போகிறார்கள்? இவர்களுடைய கிளை அமைப்பில் ஒன்றாகவே மாறிப்போன தேர்தல் ஆணையம் மிக நிச்சயமாக பாஜகவுக்கு எதிராக, அமித்ஷா மோடி அவர்களுடைய முடிவுகளுக்கு எதிராக போவதில்லை. காரணம், தேர்தல் ஆணையரை நியமித்ததே அவங்க 2 பேரும் தான். ஏற்கனவே அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை காலி பண்ணிவிட்டு அவசர சட்டம் கொண்டு வந்து அதை பிறகு மாற்றி கொண்டு வந்து அப்பாயின்மெண்ட் இதை நகர்த்தி மாற்றி விட்டாங்க. இன்றைக்கி இருக்க ஞானேஷ்குமார் அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்தில், உள்துறை செயலகத்தில் செயலாளராக அவர் பணியாற்றியவர். ஆர்டிகல் 370 காலகட்டத்தில் எல்லாம் அவருக்கு அங்கே எவ்வளோ ரோல் இருந்துச்சுன்னு நமக்கு இன்றைக்கி தெரியும். ஸோ பிஜேபிக்கு எதிராக எலெக்ஷன் கமிஷன் பேசலை, கோர்ட் அவசரப்பட்டு கொடுத்துட்டு அடுத்து என்ன தெரியுமா பண்ணணும்? பிரசிடென்ட் ஏதாவது நாளை பின்ன கேள்வி கேட்கணும், இல்லை எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு திடீர்னு மோடி கவர்மெண்ட்டு இவங்களுக்கு அதிகாரத்தை உயர்த்துறதுக்கு ஏதாவது அவசர சட்டம் கொண்டு வரும், இந்த நிலைமைக்கு போயிடும். அதனால் கோர்ட்டு நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்கன்னு கோர்ட்டுக்கே அதிகாரம் இல்லை என கோர்ட்டை இப்போது சீண்டியிருக்கிறார்கள். இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக மாறுது. அவங்க என்ன குறிப்பிட்றாங்க? ஆர்டிகல் 324 படி எங்களுக்கான டைரக்ஷன்ஸ், கண்ட்ரோல், எலெக்ஷனை நடத்துவது, எலக்டோரல் லிஸ்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் அந்த அதிகாரம் எங்களிடம்தான் இருக்கிறது. அந்த அத்தாரிட்டி தான் எங்களுக்கு பெட்ராக் ஆஃப் இட்ஸ் பவர், எங்களுக்கு அடித்தளமாகவே அதுதான் இருக்குன்னும் போது அதுதான் அதன்படி நாங்கள் செயல்படுறோம், சட்டத்திற்கு உட்பட்டு தான் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அடுத்து 2 விதிகள், சட்டத்தினுடைய 2 விதிகள் எதுனா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 1950 செக்ஷன் 21, 25 ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு செக்ஷன் 21 அங்கே கோட் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல், வாக்காளர்களை பதிவு செய்யக்கூடிய அந்த பதிவுக்கான சட்டம் 1960, அதில் ரூல் 25, இந்த 2 விதிகளையும் அவங்க கோட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அப்படிலாம் எங்களுக்கு எஸ்ஐஆர் சம்மந்தமாக கொடுக்க முடியாது, எங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியும், நாங்கள் ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சிட்டோம், ஜனவரி 1, 2026 நாங்கள் செய்ய போகிறோம் என்பதையும் அதே அஃபிடவிட்டில் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தேர்தல் அதிகாரிகளுக்கு ஜூலை 5 நாங்கள் இதற்கான உத்தரவுகளை பிறப்பித்த தகவல்களை அனுப்பி இருக்கிறோம் என்பதையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, போன வாரம் தீர்ப்பில் இடைக்கால உத்தரவு. அந்த உத்தரவுக்கு பிறகு தான் தேர்தல் ஆணையம் 1 வாரம் டைம் எடுத்து இந்த பதற்றமான ஒரு அஃபிடவிட்டை கொண்டு வந்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மிகச்சரியாக 1 வாரத்துக்கு முன்பாக ஆதார் கார்டை 12வது டாக்குமெண்ட்டாக நீங்கள் சேர்க்கணும்னு உச்சநீதிமன்றம் ஓங்கி தலையில் அடித்தது. எஸ்ஐஆருக்கு 11 டாக்குமெண்ட் இல்லாமல் 12வது டாக்குமெண்ட்டாக ஆதாரை சேர்க்கணும் என்பதை தங்களுடைய இடைக்கால உத்தரவிலேயே அவர்கள் சேர்த்து பிறப்பித்தார்கள். வேறு வழி இல்லாமல் அவங்களும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆதாரை 12th டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கிறோம், அதை ஐடென்டிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கோங்கிற மாதிரிலாம் அதில் வார்த்தைகளை பயன்படுத்தி அதை வெளியிட்டார்கள். இது ஒரு பக்கம். ஆனால் இதற்கு பிறகு இன்னும் நிறைய ஏதாவது பெரிய பெரிய உத்தரவுகள் வருமோங்கிற பயத்தில் தான் பாஜக இருந்தது. அதை விட முக்கியமாக தேர்தல் ஆணையம், பாஜகவுக்கு பயனா தேர்தல் ஆணையமும் பயப்பட தான் செய்யும். ஸோ இவர்கள் செய்ததனுடைய விளைவாகத்தான் நாம் இதை
பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்து விட்டால் திரும்ப ரிவர்ஸ் பண்ணுறதுக்குள்ள அப்போ அடுத்து வரக்கூடிய பீகார் எலெக்ஷனும் அதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு மே மாதம் வரக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம் இந்த 5 மாநில தேர்தல்கள் இதில் நம்ம நினச்ச மாதிரி பல விஷயங்களை செய்ய முடியாது என்கிற அச்சத்தில் இந்த வேலையை தேர்தல் ஆணையம் பாஜகவின் குரலாக நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தின் வாயிலாக தாக்கல் செய்திருக்கிறார்கள்ங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஹைலைட்டு. இப்போ வேற ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும் அப்படின்னா, தேர்தல் ஆணையரை பதவியை விட்டு நீக்கிற சட்டத்தை அவசரமாக மத்திய அரசு மாற்றியது. அதாவது அவங்களுடைய டெர்மினேஷன்னா நாடாளுமன்றம் தான் முடிவு பண்ணணும். நீதிபதிகளை எப்படி பதவி நீக்க ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு இம்பீச்மெண்ட் இருக்கோ அதே போல் பதவி நீக்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் அங்கே தான் போகணும் என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. கருத்து முன்வைக்கிறதுல அதை சட்டமாகவே அந்த ரூல் மாற்றி கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் உங்களை பதவியில் போடுறதுக்கும் மோடி அமித்ஷாவினுடைய அனுகிரகம் வேணும். பதவியை விட்டு நிற்கணும்னா மோடி அமித்ஷா சொன்னால் தான் பிஜேபி எம்பிஸ்லாம் ஓட்டு போடுவாங்க. அவங்க கூடாதுன்னுட்டா அவங்க நம்ம பதவி போக போகிறதும் இல்லை. அப்போ தேர்தல் ஆணையரை காப்பாற்றுவதற்கான எல்லா வேலையும் பாஜக ஏன் செய்கிறது என்றால் பின்னால் அவர்களுக்கு பெரிய திட்டம் இருக்கிறது. அது எலக்டோரல் ரோலில் கை வைக்கிறது அல்லது அது சார்ந்த விஷயங்களை செய்யும்போது அமைதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படைங்கிறத நம்ம பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் அரசியல் ரீதியிலாக. இதனுடைய நீட்சி தான் உச்சநீதிமன்றத்தினுடைய என்னை தொடர்ந்து நீங்கள் மோதுறீங்க. ஒரு கவர்மெண்ட் அடுத்தடுத்த கட்டங்களில் ரொம்ப வல்னரபுளாக பீகார் தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமாரினுடைய கட்சி என்ன நிலைக்கு போகிறது என்பதை பொறுத்து, ஏன்னா மத்தியில் அதனுடைய ஆட்சி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தான் துணையாக இருக்கிறார்கள். அப்போ நிதிஷ்குமார் பதவியில் தொடர்ந்தால்தான் தான் தொடர்வது அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும் என்கிற அச்சத்திலும் பீகாரை பார்க்கிறார்கள். அதைவிட முக்கியமாக மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா பானர்ஜி அவர்களை அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் திமுகங்கிறத பெரிய அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி இருக்குது. கேரளாவில் அதே போல் பினராயி விஜயன் கவர்மெண்ட் இவங்களுக்கும் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு கொடுக்குற அளவுக்கு இங்கே இவர்களுக்கான குடைச்சல் என்பது இல்லை. ஏன்னா அவங்களுடைய ரேடாரில் அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஆட்சியில் இருக்கிற அஸ்ஸாமும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய மேற்கு வங்கமும் தான் டாப்பில் இருக்குது. பாண்டிச்சேரியில் இத்தனைக்கும் அவங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. பட் அது கூட அங்கே ரேடார்லலாம் பின்னாடி தான் வரும். அவங்க இதை நம்ம ஒரு பக்கம் விலக்கிக்கலாம். அப்போ இப்போ அடுத்ததாக எஸ்ஐஆர் தொடர்பாக இப்போ நமக்கு என்னென்னா, எஸ்ஐஆர் தொடர்பாக ஏற்கனவே இருந்த ஆவணங்களை எதற்காக தேர்தல் ஆணையம் அழித்ததுங்கிற கேள்வி இருக்குது. இதை உச்சநீதிமன்றத்தில் வேறு வழக்காகவே தாக்கல் செய்ய வேண்டும். ஏன்னா எஸ்ஐஆரை எதிர்த்து பலரும் வழக்கு போட்டாங்க. 2003 எஸ்ஐஆர் நடத்தப்பட்டதுன்னு அவங்க குறிப்பிட்றாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் 22 வருடம் கழித்து நடத்துகிறோம் இல்லை 2000 அப்படின்னா எதற்காக? அதை விட முக்கியம் எஸ்ஐஆர் நடத்துறதுக்கான அன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வெளியிட்டிருப்பீங்கல்ல, அந்த அரசாணை அல்லது உங்களுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணை, உத்தரவுகள், சர்க்குலர்ஸ், சுற்றறிக்கை அது எங்கே அப்படின்னு கேட்டால் அது ஆன்லைனில் இருந்ததையும் டெலீட் செய்திருக்கிறார்கள்ங்கிற செய்தி வருது. நியூஸ் சேனல்ஸில் அந்த காலகட்டத்தில் ரிப்போர்ட் ஆனது ஃபுல் சர்க்குலரோட டெக்ஸ்டாக இல்லை. ஆனால் அதில் இப்படி இருந்துச்சுன்னு பாதி உண்மையை எடுத்து தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்கிறது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை, ஒரு ஆவணத்தை பொதுவெளியில் காட்டாமல் மறைக்கிறீங்கனாலே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அல்லது பண்ண போகிறீங்கன்னு அர்த்தங்கிறது ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அப்போ என்ன தவறை செய்வதற்கு என்கிற இடத்தில்தான் ராகுல் காந்தி மகாதேவ்புராவை வைத்து கிளப்பிய அந்த சிக்கலும், அடுத்தது ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா 2 மாநில தேர்தல்களிலும் இத்தகைய சம்பவம் தான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது அவங்க அதை எவிடன்சஸ் எப்படி கொண்டு வராங்கங்கிறத பார்த்துட்டு நம்ம அதனுடைய விஷயங்களை கொடுக்கலாம். ஆனால் மகாதேவ்புராவில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, தேர்தல் ஆணையம் அதை நடத்திய விதிமுறை, அதை நடத்திய அணுகுமுறை இருக்கு இல்லையா, அதை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு இதை வச்சே தேர்தல் ஆணையம் இதற்கு துணை போயிருக்கிறது என்கிற சந்தேகத்துக்கு தேர்தல் ஆணையமே வலு சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்போ இப்போ உச்சநீதிமன்றத்தையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் போயிருக்கு அப்படின்னா இந்த தைரியத்தை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தது யார்? எங்கேருந்து வர தைரியம்? நேரடியாக பாஜக அரசு தங்களால் எதிர்க்க முடியாது என்பதற்காக தேர்தல் ஆணையத்தை இறக்கி வைத்து பேச வைக்கிறதா என்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் இப்போது வந்திருக்கிறது. இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க குறிப்பிட்றாங்க கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் 324 அது கொடுக்கக்கூடிய அதிகாரம்னு. உச்சநீதிமன்றம் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உச்சபட்ச அதிகாரங்களையும் இன்டர்பிரட் பண்ணக்கூடிய மிக உயர்ந்த பாடிங்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு எப்படி தெரியாமல் போச்சுங்கிறது இருக்குது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான்
அதே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் சிறப்பு அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு கொடுத்தது, மாநில ஆட்சிகளை கலைக்கலாம் என்று. இன்றைக்கி நினச்ச மாதிரி நினச்ச நேரத்தில் ஒரு மாநில ஆட்சியை குடியரசுத் தலைவரால் கலைத்து விட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேட்க வேண்டும். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவினுடைய பெயரால் ஒரு மாநில ஆட்சி கலைக்கப்பட்டாலும் உரிய சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று சொன்னால் குடியரசுத் தலைவரின் உத்தரவையே ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பொருந்திய இடமாகத்தான் உச்சநீதிமன்றம் இருக்கிறது. எந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது கட்டுப்படுத்தக்கூடிய நிலப்பரப்பில் எந்த முடிவுகள் அது சட்டமாக விதியாக வருகிறது என்று சொன்னாலும் ஜுடிஷியல் ரிவ்யூவை தாண்டி அதை கொண்டு போய் வைக்க முடியாதுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்ட நடைமுறை. ஸோ இது நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கான சவால். உச்சநீதிமன்றம் அதை எப்படி அணுகுகிறது? ஐ திங்க் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் பெஞ்சில் தான் இது இருக்கான்னு தெரியல. அந்த வழக்கு எஸ்ஐஆர் அவர் பெஞ்சில் தான் இருக்குது. இந்த பெஞ்ச் யார் என்னங்கிறத பார்ப்போம். இது அடுத்து இந்த அஃபிடவிட்ஸ்க்கு பிறகான வாத பிரதிவாதங்கள் விவாதம் வரும்போது சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு பார்க்கலாம். பாஜக தேர்தல் ஆணையம் ஒருபுறமும் ஜனநாயகத்தை முன்னிறுத்தி அதை மீண்டும் டெமோக்ரஸியை உறுதி பண்ணணும் என்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்புகள், கட்சிகள் மற்றும் ஒரு புறமுமாக இது இப்போது பிரிந்து நிற்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்டேட்ஸோடு சந்திப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.